Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு சில basic English sentences தான் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So category wise பார்க்க போறோம். Let's say இப்போ நம்ம வந்து யாரையா மீட் பண்றோம், first time நம்ம மீட் பண்றோம் or in general யாரையா ஒரு person வந்து நம்ம மீட் பண்றோம் அப்படினா நம்ம என்ன மாதிரி conversationல வந்து இன்வால்வ் ஆக போறோம் or நம்மளோட opening line வந்து என்னவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி first பார்க்கலாம். So first வந்து என்ன சொல்லுவோம்? hello ன்னு சொல்லுவோம் இல்ல hi ன்னு சொல்லுவோம். சொல்லிட்டு how are you அப்படினு சொல்லுவோம். சோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு hello how are you அப்படின்ற மாதிரி சொல்லணும். அடுத்து sometimes உங்களை நீங்களே வந்து அறிமுகப்படுத்த போறீங்க அப்படினா hello அப்படினு சொல்லி I am அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களோட நேம் and நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரியும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அடிஷனலா. அப்படி இல்ல அவங்க கேக்குறாங்கன்னா அதுக்கு அப்புறம் கூட நீங்க அத சொல்லலாம். அடுத்து ஜெனரலா வந்து இப்போ வந்து ஆல்ரெடி அந்த பர்சனை நீங்க மீட் பண்ணிட்டீங்க ஓகேவா? ஸோ ஆல்ரெடி மீட் பண்ணியாச்சு. அகெயின் சும்மா வந்து நீங்கள் பார்க்குறீங்க அந்த பர்சனை அப்படின்னா டைம் பேஸ் பண்ணி ஒன்று குட் மார்னிங் சொல்லலாம், குட் ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங், குட் ஈவினிங். நீங்கள் என்ன டைமில் பார்க்குறீங்களோ அந்த டைம் பேஸ் பண்ணி க்ரீட் பண்ணலாம். குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி. அடுத்தது இப்போ தான் நீங்கள் அறிமுகம் ஆகுறீங்க அப்படின்னா ஹாய் ஐ ஆம், இந்த இடத்துல உங்களோட நேம். ஸோ ஐ ஆம் உங்கள் பேர் சொல்லிட்டு வாட்ஸ் யோர் நேம் அப்படின்னும் கேட்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஐ ஆம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லும் போது இந்த இதை முடிச்சிட்டிங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நேம் சொல்லுவாங்க. அப்படியும் சொல்லலாம், நீங்களும் கேட்கலாம் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். அடுத்து உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நைஸ் டு மீட் யூ. நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு போகிறீங்க அப்படின்னா ஹாவ் அ கிரேட் டே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹாவ் அ கிரேட் டே. அடுத்தது ஸோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம்ல, ஹவ் ஆர் யூன்னு கேட்டோம்ல, அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃபைன்னு சொல்லலாம், ஐ எம் குட்ன்னு சொல்லலாம், ஐ எம் ஃபைன் தேங்க்ஸ்ன்னு சொல்லலாம், ஐ எம் ஃபைன் தேங்க்யூன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதை முடிச்சுட்டு ஹவ் அபவுட் யூ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு ஹவ் அபவுட் யூ அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கான்வர்சேஷனில் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் அண்ட் கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து ஒருத்தங்க கிட்டேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா, கொஷின் ஆர் இன்ஃபோ தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்றத நம்ம இங்கே கேட்டுட்டோம், ஹவ் ஆர் யூ அப்படின்றதையும் கேட்டுட்டோம். எங்கேருந்து வரீங்க அப்படின்னா வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்கணும். ஸோ எங்கேருந்து வரீங்க அப்படின்னா வேர் ஆர் யூ ஃப்ரம். அடுத்தது ஹவு ஓல்ட் ஆர் யூ. ஸோ உங்கள் ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரிலாம் டைரெக்டாக கேட்கறதுக்கு, ஸோ உங்கள் ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ, முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ கேன் யூ அவங்கக்கிட்ட தானே கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க அவங்கக்கிட்ட, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றனால ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ. என்ன டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு வாட் டைம் இஸ் இட் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வாட் டைம் இஸ் இட், என்ன டைம் ஆகுது. ஏதோ ஒரு பொருளை காமிச்சு அதோட பொருளோட விலை என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட். ஸோ இது வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி அதை பாயிண்ட் பண்ணி கேட்கறதுக்கு ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் சொன்னது வந்து அவங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்லாம் கேட்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம். அதில் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதில் வந்து ரெண்டு பேருக்குமே நேம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஹலோ ஹவ் ஆர் யூன்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஆல்ரெடி நீங்கள் அந்த பர்சனை பார்த்துருக்கீங்க, ஜஸ்ட் க்ராஸ் பண்ணும் போதோ இல்லை அந்த பர்சனை வந்து சடனாக பார்க்கும் போதோ குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் டைம் பேஸ் பண்ணி நீங்கள் அதை சொல்லலாம். அடுத்து நேமே இப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ஹாய் ஐ எம் அப்படின்ற மாதிரி உங்கள் நேமை சொல்கிறீங்க. அண்ட் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். இல்லைனா ஹாய் ஐ எம் அப்படின்ற மாதிரி உங்கள் நேம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அதை கண்டினியூ பண்ணுவாங்க. நான் வந்து உங்களோட பேர் சொன்னதுக்கப்புறம் அவங்களோட பேரும் சொல்லுவாங்க. நைஸ் டு மீட் யூ, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஹேவ் அ கிரேட் டே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அடுத்து எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஐ எம் ஃபைன் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஐ எம் குட் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத திருப்பி கேட்குறதுக்கு ஹவ் அபவுட் யூ அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்து ஒரு சில பேசிக் கொஷின்ஸ். எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கறதுக்கு வேர் ஆர் யூ ஃப்ரம். ஸோ நீங்கள் தானே வரீங்க, ஸோ யூ, அதனால ப்ரெசென்ட்டில் கேட்கறதுனால ஆர். ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம். ஹவ் ஓல்ட் ஆர் யூ, என்ன ஏஜ்ன்றதுக்கு ஹவ் ஓல்ட் ஆர் யூ. ஸோ ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ. என்ன டைம் ஆகுதுன்றதுக்கு வாட் டைம் இஸ் இட். இதோட விலை என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கறதுக்கு ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட். ஸோ நம்ம சொல்கிறதுலாம் புரியுதா அப்படின்னா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது கான்வர்சேஷன் இன்வால்வ் ஆகும்போது இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து வரும். ஓகே இப்படி கேட்கலாம் இப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம தடுமாற தேவையில்லை. ஸோ அடுத்த ஒரு சில சென்டென்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது வீட்டில் பேசக்கூடிய ஒரு சில சென்டென்சஸ் ஆர் கொஷின்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிவி பார்த்துட்ருக்கோம், திடீர்னு வந்து டிவி ஒர்க் ஆகலை அப்படின்னா டிவி இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம என்ன நார்மலாக பேசுகிறோமோ அதில் இந்த இஸ் வாஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸாக சொன்னோன்னா ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸாக வந்துடும். ஸோ டிவி இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு வந்து யாராவது வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை கிச்சன் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போது வேர் இஸ் தி கிச்சன். ஸோ கிச்சன் எங்கே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. வேர் இஸ் தி கிச்சன். அப்புறம் நீங்கள்லாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார்கிட்டயும் அந்த உப்பை எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது அதை எப்படி கேட்குறீங்க, கேன் யூ பாஸ் மீ தி சால்ட். ஸோ என்ன வேணுமோ அதை வந்து பாஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும். இல்லைனா இது வந்து உப்பை எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொலைட்டாக கேட்குறோம். அந்த உப்பை எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொன்னால் பாஸ் மீ தி சால்ட். இந்த கேன்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நார்மல் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக நம்ம சொல்கிறோம். ஜஸ்ட் பாஸ் மீ த சால்ட். அடுத்தது ஸோ இந்த மாதிரி டீ காஃபிலாம் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ வாண்ட் சம் டீ, இல்லைனா டூ யூ வாண்ட் சம் காஃபி. அடுத்து நீங்கள் வந்து லன்ச் குக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஐ எம் குக்கிங் லன்ச் நவ். ஸோ இப்போ நான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்றத லெட்ஸ் ஈட் டின்னர். ஸோ சாப்பிட்லாம் ஒரு சஜஷனாக சொல்கிறீங்க, லெட்ஸ் ஈட் டின்னர். ஸோ வீடை வந்து நான் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஐ நீட் டு க்ளீன் தி ஹவுஸ். ஸோ வீடு என்ன பண்ணோம், க்ளீன் பண்ணோம். ஸோ ஐ நீட் டு க்ளீன் தி ஹவுஸ். ஸோ அந்த டோர் க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னா can you close the door அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதுவே நீங்கள் ஆர்டராக சொல்கிறீங்க, அந்த டோரை சாத்து அப்படின்னா க்ளோஸ் தி டோர். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது வீட்டில் பேசக்கூடிய ஒரு சில சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். டிவி இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம். வேர் இஸ் த கிச்சன், கேன் யூ பாஸ் மீ த சால்ட். அதுவே நான் வந்து பொலைட்டாக கேட்க வேணாம், ஜஸ்ட் நான் அதை சொல்கிறேன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன், எனக்கு அதை பாஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு பாஸ் மீ தி சால்ட். டு யூ வாண்ட் சம் டீ, ஐ எம் குக்கிங் லன்ச் நவ், லெட்ஸ் ஈட் டின்னர், ஐ நீட் டு க்ளீன் தி ஹவுஸ், கேன் யூ க்ளோஸ் தி டோர் ஆர் க்ளோஸ் தி டோர். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படிலாம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி வீட்டில் இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில சென்டென்சஸ் அண்ட் கொஷின்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் சினாரியோவில் எனக்கு இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்ற டவுட் இருந்தால் அந்த சினாரியோ மட்டும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதுலேருந்து என்ன மாதிரி பாசிபிள் கொஷின்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்றத எடுத்து நம்ம அதை வீடியோவாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.